2025ஆம் ஆண்டிற்கான ஆஸ்கர் விருதுக்கு இந்தியாவின் அதிகாரப்பூர்வ திரைப்படமாக அமீர் கான் தயாரிப்பில் கிரண் ராவ் இயக்க லவடா லேடிஸ் திரைப்படம் பரிந்துரைக்கப்பட்டது. இந்தியா சார்பில் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட 29 இந்திய திரைப்படங்கள் போட்டியிட்ட சூழலில் ஹிந்தி மொழி திரைப்படமான லவடா லேடிஸ் திரைப்படம் தேர்வாகியுள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். உலக சினிமாவை பொறுத்தவரை ஆஸ்கர் விருதுதான் படத்திற்கு கிடைக்கும் உச்சபட்ச அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. 1929ஆம் ஆண்டு முதல் இந்த ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாடும் அந்த ஆண்டு தங்கள் நாட்டில் வெளியான சிறந்த திரைப்படத்தை தேர்ந்தெடுத்து ஆஸ்கர் விருதுக்கு அனுப்புவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆஸ்கர் விருதுக்காக 6 தமிழ் திரைப்படங்கள், 5 மலையாள திரைப்படங்கள், 10 ஹிந்தி திரைப்படங்கள், 3 மராத்தி திரைப்படங்கள், 3 தெலுங்கு திரைப்படங்கள், 1 ஒரியா திரைப்படம் உட்பட மொத்தம் 29 திரைப்படங்கள் பரிந்துரைக்கப்பட்டன. ஆஸ்கருக்கு செல்லும் போட்டியில் இந்த ஆண்டு வெளியான தங்கலான், ஜமா, மகாராஜா, வாழை, ஜிகர்தண்டா XX போன்ற தமிழ் திரைப்படங்களும் இடம்பெற்றன. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி ஹிந்தியில் வெளியான லாபட்டா லேடிஸ் திரைப்படம் சிறந்த வெளிநாட்டு படப்பிரிவுக்கு அதிகாரப்பூர்வமாக தேர்வாகியுள்ளது. இதற்கான அறிவிப்பை இந்திய திரைப்பட கூட்டமைப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் அமீர் கான் தயாரிப்பில் கிரண் ராவ் இயக்கத்தில் வெளிவந்த லாபட்டா லேடிஸ் படத்தில் ரயிலில் பயணிக்கும் 2 புதுமண தம்பதிகள் தங்கள் மனைவிகளை தெரியாமல் மாற்றி அழைத்து சென்று விடுவர். இதனால் ஏற்படும் பிரச்சனைகளை நகைச்சுவையோடு பதிவு செய்திருப்பார் இயக்குனர் கிரண் ராவ். இத்திரைப்படத்தில் நடித்த ஒவ்வொருவரும் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதால் படம் மிகவும் யதார்த்தமாக அமைந்திருந்தது. இத்திரைப்படம் சமூக பிரச்சனைகளை மிகவும் அழுத்தமாக எடுத்துரைத்ததுடன் பெண் சுதந்திரம், சமூக கட்டுப்பாடுகள் என்று பெண்கள் மீது திணிக்கப்படும் அடிமைத்தனங்கள் போன்றவற்றை அழுத்தமாகவும் மிகவும் நகைச்சுவையாகவும் விளக்கியது. பலராலும் ரசிக்கப்பட்ட லாபட்டா லேடிஸ் திரைப்படம் இந்தியா சார்பில் சிறந்த திரைப்படத்திற்காக அனுப்பப்படுவதற்கு தேர்வாகியுள்ளதை மொழிகளை கடந்து அனைத்து சினிமா ரசிகர்களும் கொண்டாடி வருகின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் தேவ அகஸ்டின்.